அங்கவ சங்கவி என்பது சங்க இலக்கியத்தில் எங்கே இருக்குது? இந்த தலைப்பை நீங்கள் எப்படி வாங்கினீங்க? நாங்கள் இன்னொரு தடவை இந்த தலைப்பை நீங்கள் வாங்கினீங்க, நாங்கள் வரமாட்டோம். குன்னுக்குடியே என்கிட்ட கேட்டார், நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னார். சரி. அப்போ நான் சொன்னேன், சாமி நான் சொன்னது தப்புன்னா சொல்லுங்கள், கருத்து சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை அவர். கணங்குலை அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? அது திருக்குறள்ல இருக்கு. திரும்ப குலைன்னு எழுதுறதுக்கு எதுக்கு? நான் போய் பேச போகும்போது கீழே எனக்கு எதிரி ஏன் ஊர்க்காரன் இருக்கான், இவன்லாம் யோக்கிய நாயா, இவன் வந்து என்னையா பேச நம்ம கேட்க, அவன் அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கான். பாரம்பரியத்தை தமிழ் பேராசிரியர் மரபை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விமர்சனம் வந்து உங்களுக்கு மேலே வைக்கப்பட்டதில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு விமர்சனம் தான் அவங்க மேலே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு பிரபலமான திரைப்படத்தில் நீங்கள் நடிக்கும் பொழுது, அந்த சிவாஜி திரைப்படத்தில் அந்த அங்கவை சங்கவை அந்த காட்சியில் நடிக்கும் பொழுது அதை வந்து ஒரு விமர்சனம் வந்துச்சு. அது வந்து தமிழ் பேராசிரியர் நடிக்கலாமா அப்படின்னு நிறைய இது வந்துச்சு. அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பேராசிரியர்கள் கதை எழுதுகிறாங்க, அது திரைக்கு வருது. மூவாண்டை கதைகள் கொஞ்சம் போகணும்னு அவர் நினைக்கிறார், அவரே விரும்பினார். ஆனால் எடுக்கிறதுக்கு சிலர் விரும்பினாங்க, அப்புறம் எப்படியோ விட்டு போச்சது, ஒன்றும் வரல. ஆமாம், பெரிய எழுத்தாளர்கள்லாம், தமிழ் சிறந்த எழுத்தாளர்களெல்லாம் கதை எழுதியிருக்கிறாங்க. நாவல் ஆசிரியர்கள்ட்ட சொல்ல போனோம்னா, இப்போ இந்த சிவாஜி படமே அவர் எழுத்தாளர் சுஜாதாவுடைய இதில் தான் வந்தது. அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாத்திரம் இந்த பாத்திரம் என்னுடைய பாத்திரங்கள் ஒன்று. இது இல்லாத பாத்திரம் அல்ல. ஏன்னா ஒரு வகையில் பார்த்தோம்னு சொன்னால், படிச்சுட்டு கொஞ்சம் முதிர்கன்னிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்கள கட்டி கொடுக்க முடியாதபடிக்கு திண்டாடக்கூடிய வகுப்புகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் வரதட்சணை காரணமாக கட்டி கொடுக்க முடியல. அப்போ அது மூலமாக அந்த தந்தை இருக்கான் பாருங்கள், அவன் இதை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கலை. அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை வெளிப்படுத்தணுன்றது அவருடைய நோக்கம். அதில் இந்த அங்கவி சங்கவையும் வருது, அது காரணமாகத்தான் வருது. ஆனால் அங்கவ சங்கவி என்பது சங்க இலக்கியத்தில் எங்கே இருக்குது? இல்லை, பாரி மகளிர் தான் இருக்குது. பாரிக்கு 2 பெண்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்களே தவிர, புறநானூற்றில் அதான் திரும்ப கபிலர் பாடுறாரு, அவங்களுடைய பெயர் அங்கே கிடையாது. இல்லை, இந்த பெயர் வந்து வீராசாமி செட்டியார்னு சொல்லி கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டில், அப்போ வெள்ளைக்காரன் வந்த ஒரு பாடு ப்ரோஸ் ஆர்டர் நிறைய வேணும்னு கேட்குறான். அப்போ தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். வெறும் பாட்டை வச்சுக்கிட்டு இடத்த செய்ய முடியும், ப்ரோஸ் வேணும்ல. அப்போ இவங்க வீராசாமி செட்டியார் உரை எழுதுகிறாரு, புலவர்களுடைய வரலாறுலாம் எழுதுகிறாரு. அதெல்லாம் ஔவையார் வரலாறு எழுதுகிறாரு. அந்த ஔவையார் வரலாற்றில் பாரி மகளிரை உள்ள கொண்டாந்து நுழைச்சி, அவருக்கு தெரியாமல், புறநானூற்றில் ஔவையார் கிடையாது, கபிலர் தான் கூட்டிகிட்டு போகிறார். ஔவையார் கிடையாது. முதல்ல அங்கேயே இது தோற்று போயிடுது. ரெண்டாவது, புறநாட்டில் 2 பெண்கள் இருக்காங்க. அந்த 2 பெண்களும் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் கூட்டிகிட்டு போகிறதாக பின்னாடி இருக்குது புறநானூற்றில். ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு மலைச்சாரலில் வண்டி சத்தங்கள் போய்க்கூடிய ஒரு வீதியில் மேலே ஒரு குடிசையில் உட்காந்துருக்காங்க. அங்கே இருந்துக்கிட்டு இப்படி பார்க்குறாங்க. பார்த்தா வண்டிகள் போய்கிட்டே இருக்குது. ஆனால் அப்போ கவிஞர் எழுதுகிறாரு, குதிரைகளுடைய வரிசையை பார்த்த பிள்ளைகள், மிகப்பெரிய செல்வந்தான் இருந்த பிள்ளைகள், இப்போ இந்த பஞ்சு பொதி ஏற்றி கூட்டு போகிற வண்டிகளை பார்த்துக்கிட்டு நிற்கிதே, எண்ணிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு ஒரு சொல்கிறார். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் பாடுது, அற்றை திங்கள் அவன் நிலவில் எந்த இருந்த தகப்பனார் இருந்தார், இன்றைக்கி இந்த திங்களில் இல்லை அப்படின்னா அது பாடுது. இவ்வளோதான் இந்த 2 நிகழ்ச்சி அங்கே உள்ள சொல்கிறார். அப்புறம் கூட்டிகிட்டு போனார். போய் கடைசியில் தமிழ் மன்னர்கள் கட்டிக்க மாட்டேன்ட்டாங்க, முடிவேந்தர்களுக்கு பயந்துக்கிட்டு இவங்களை கட்டிக்க முடியாதுட்டான். அதனால் அந்தணர்களிடத்தில் போய் பொறுப்பாக கொடுத்துட்டு அவர் இறந்து போயிட்டார், நெருப்பில் குச்சி விழுந்துட்டாருன்றது கதை வரலாறு. இவர் தான் நமக்கு கிடைக்கிது. ஆனால் இதில் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், ஔவையார் கதையில் இந்த அம்மா கூட்டிக்கிட்டு போனதாகவும், அதில் இடையில சில கதைகள்லாம் சேர்த்து, அதுக்கு அவர் என்ன செஞ்சார்னா, 2 பெண்கள்னு சொல்ல முடியாது இல்லையா, ஒரு பொண்ணுக்கு அங்கவி, இன்னொரு பொண்ணுக்கு சங்கவின்னு பேர் வச்சார். அவர் வச்ச பேர் தான் அது.
இது முதல்ல இங்கேயே அடிபடுது. இதை அவன் ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியட்டும் மக்களுக்குன்னு சொல்லி விவேகத்தை அடித்தான் ஓங்கி. இது அங்கவே இது சங்கவே நான் சொல்கிறேன், அவன் பொங்கவை அப்படின்றான். இது ஒன்று இருந்தது. அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு சில மக்களுக்கு பொதுவாக பட்டிமன்றத்தின் மேலே மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. அதில் குறிப்பாக தமிழாசிரியர்கள் சிலருக்கும் இருந்தது. என்ன இது பெரிய பட்டிமன்றம் அப்படின்னு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், பொதுமக்கள் மத்தியில் இலக்கியத்தை கொண்டு போன சமய இலக்கியத்தை கொண்டு போனதில் 2 பேருக்கு தான் பங்கு உண்டு. ஒன்று பிராமண சகோதரர்கள். அவங்க கம்பனை கூட கொண்டு போக மாட்டாங்க, ராமாயணத்தை கொண்டு போனாங்க. பெரிய புராணத்தை கொண்டு போன, பெரிய புராணத்தை முழுக்க கொண்டு போகல, சில கதைகளை கொண்டு போனதில் திருநெல்வேலி சகோதரர்களுக்கு பங்கு உண்டு. சைவ சமயத்துக்கு வைணவ சைவத்துக்கும் காஞ்சி மடத்தில் இவங்கெல்லாம் செஞ்சாங்க. மற்ற பொதுமக்களுக்கு யாரை பற்றி தெரியும்? சுதந்திரம் பெற்ற பொழுதே நம்மளை ரொம்ப படித்த ஆட்கள்னு சொன்னால் 6% கூட இல்லை. இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்? இதை வைத்துக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? நாங்கள் எம்ஏ படிக்கும் போதே கும்பகர்ணன் பாத்திரம் வந்த உடனே குதிச்சு போனோம். இவன் யாரியா? கும்பகர்ணன் தெரியாது, அவளுடைய திருசடையை தெரியும், கும்பகர்ணன் தெரியாது. ஏன்னா கதை முழுக்க தெரியாது இல்லையா? மேலோட்டமாக தெரியும், மேலோட்ட கதை தானே. இப்போ உள்ளுக்குள்ளே போய் நுழைக்கிற போது எங்களுக்கு இருந்ததே சுந்தரகாண்டம் மட்டும்தான் இருந்துச்சு எங்களுக்கு. காதை இல்லை, சுந்தரகாண்டம். யுத்தகாண்டம் கிடையாது. அதனால் பலதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது போய் முதுகழி படித்தவனுக்கே தெரியாத மீதியில் கூடிய சாதாரண மனிதருக்கு இதை எப்படி கொண்டு போவீங்க? அப்போ நான் இந்த குடும்ப தலைப்பை கொண்டு போய் வச்சு பாருங்க. அதில் ஆண்கள் பலருக்கு இவர் என்ன பெண்ணுக்கு தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு தலைப்பில் என்ன வரும்னா, குடும்பத்தின் பெருமையை காத்து உயர்த்துவதில் முதலிடம் பெறுபவர் கணவனா மனைவியா? நான் மனைவிக்கு தான் தீர்ப்பு கொடுப்பேன். அதுக்கு காரணங்கள் இருக்குது. இன்னொன்று, ஒரு ஆடவனை தகுதி உள்ளவனாக ஆக்குவதற்கு பெரிதும் முன்னிருப்பவள் தாயா தாரமா அப்படின்னா தாரத்துக்கு தான் கொடுக்குவேன். இந்த 2 விஷயத்துலேயும் அநேக தமிழாசிரியர்களுக்கே வறுப்பு உண்டு. சரி சரி சரி. குன்னுக்குடியே என்கிட்ட கேட்டார், நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னார். அப்போ நான் சொன்னேன், சாமி நான் சொன்னது தப்புன்னா சொல்லுங்கள், கருத்து சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். என்ன இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை அவர். அந்த 2 சொன்னதுக்காக இவங்க 2 பேரை பற்றி பேசினேன் பாருங்கள். விவரம் தெரியாமலே அதுக்கு எழுதின கடிதங்கள் இருக்குது பாருங்கள். அந்த கடிதங்களை நீங்கள் இன்னொருவரிடம் காட்ட முடியாது. அத்தனை படித்தவங்க மாதிரி படு ஆபாசம் வார்த்தைகளுடைய இதை பார்த்தீங்கன்னா கொச்சை அண்ட் பச்சை. எங்கள் வீட்டம்மா ஒரு கையில் சிக்கி போச்சு ஒரு நாள். சரி, அழுதுருச்சு. ஏயா நமக்கு தேவையா இது? சம்பளத்தை வாங்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியது நீனார். இதெல்லாம் சகிச்சு தரமாக ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சில கடிதங்களை நான் பாதுகாத்தும் வச்சுருக்கேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. வேறு வழி இல்லைல்ல. அதனால் இது உண்மை அல்ல. விமர்சனம் வந்ததுக்கு நம்ம கேட்டதுக்கு நான் இதை பற்றி சொல்லிட்டேன். ஒரு கட்டுரை எழுதினேன். எழுதி இதற்கு மேலே விவரம் கேட்குறவங்க சொல்லுங்கன்னு பார்த்தேன். இது வரைக்கும் எனக்கு பதில் வரல. உள்வேற்பர் நேரம் பார்த்துன்னு சொல்கிற மாதிரி அதே தான். ஒல்லியவர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. அது மாதிரி தான். ஆனால் ஒல்லியவர் தகுதியிலேருந்து இறங்கி மோசமாக எழுதியிருக்காங்க. ரொம்ப மோசம். ஆமாம். இப்போ ஐயா இன்னொன்று, உங்களுடைய இதை படிச்சுட்டு வரும் பொழுது உதாரணத்துக்கு ஒரு குறள், அணங்குகொள் ஆய்வு கணங்குலை மாதர்கள் மாலும் நெஞ்சு, இல்லை கணங்குலை அப்படின்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயா அதில் இவள் பெண்ணா மயிலா தெய்வ பெண்ணா அப்படிங்கும்போது காதில் ஜிமிக்கி அணிந்தவளா அப்படின்னு எழுதியிருக்கீங்க. இப்போ ஜிமிக்கி அப்படிங்கிறது இப்போ உள்ள வார்த்தை. ஜிமிக்கி கம்மல் பாடல்லாம் கூட பிரபலமாக இருக்குது. இப்போ இந்த ஜிமிக்கிங்கிற வார்த்தையை போடுறதுல நீங்கள் ஒரு மரபு மீறல் நினைக்கலையா? இன்னும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்களா? போய் சேருவது தான் முக்கியம். அதாவது என்னங்க, பிரிட்டன்காரன் ரிவைஸ்டு எடிஷன்னு போடுவான். பைபிளையே பழைய காலத்தில் இருந்த மாதிரியே கொடுத்தோம்னு சொன்னால் எவருக்கும் விளங்காது. அப்படின்னா காலந்தோறும் அதில் நடையை மாற்றுவாங்க.
இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க. இப்போ அண்மை காலமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், ஒரு 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 புத்தகம் அதுக்குள்ளே ஏதோ ஒரு 60-64 புத்தகத்துக்கு மேலே இருக்குது பைபிளுக்குள்ளே. அதில் ஒரு புத்தகத்துக்குள்ளே இது எந்த காலத்தில் எழுதுனது, யார் எழுதுனது, எந்த சூழலில் எழுதுனாங்க, என்னென்ன சொல்லி இதுக்குள்ளே எழுதுனாங்க, ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்படியெல்லாம் விளக்கமாக எழுதுறது காலந்தோறும் வரலாறு அப்படி வரும். அப்படி நமக்கு ரிவைஸ்டு எடிஷனாக மறு வாசிப்புன்னு சொல்கிறாங்க பாருங்கள். நீங்கள் சொல்கிற முறையவே முன்னாடி இருக்கக்கூடிய இன்னும் வந்து நம்ம இவர் மரமணியடிகளும் அவர் திருவிக்கா அவங்களுடைய கால் தடத்தில் கூட நம்ம நடக்க முடியாது. பூவேசா அவங்களுடைய புலமைக்குள்ளே நம்ம ஈடாக முடியுமா? ஆக முடியாது. ஆனால் அவங்க சொல்லிக் கொடுத்தார் போல இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தா எத்தனை பேருக்கு போய் சேரும்? நமக்கு வந்து இலக்கியம் போய் சேர வேண்டுமா, அல்லது இப்படியே இருந்து கீழே அழிந்து போகணுமா? இலக்கியம் மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா அது அவருடைய சொத்து, அவனுக்கானது. அவங்க எப்படி போகுமோ அப்படி சொல்லணும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். கணங்குழை அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? அது திருக்குறள்ல இருக்கு. திரும்ப குழைன்னு எழுதுறதுக்கு எதுக்கு? குழை அப்படின்னு உடனே அவனுக்கு விளங்காது. ஜிமிக்கின்னு சொன்னாதான் தெரியும். கொஞ்சம் ஆமாம், ஓ இதுதானா, இது அந்த காலத்தில் கணங்குழைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த. ஏன்னா அன்றைக்கி இன்னொரு இருக்கடி என்ன இருக்குன்னா, அந்த காது வந்து இன்றைக்கி இருக்கிற காது இல்லை, இங்கே கிடக்கு காது. படிந்து வீழ் காதினர்னு சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு இங்கேருந்து காது இங்கே தொங்குது. அந்த தான் நம்ம மழை திருநெல்வேலி பாட்டிக்கு புறமே இங்கே தான் இருக்கும். அதை வச்சுட்டு காதராக்கல்வன்னு காதை அறுத்துருவான் ஒருத்தன். ஆமாம் ஆமாம். இதுக்கு ரொம்ப தள்ளட்டி கிடக்கல, அவுக்கு அறுத்துட்டு பிழைக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரிலாம் இருந்த விஷயம். இந்த காதை அறுத்து ஒட்ட வைக்கிறது எப்போ வந்ததுன்னு சொன்னால், எனக்கு தெரிய 40களுக்கு பிறகு தான். 40க்கு பிறகு வெள்ளைக்காரன் வந்து என்ன செஞ்சான்னா, என்னப்பா இவ்வளோ பெரிய நீளமாக இருக்குது, அந்த காதை என்ன செய்வாங்கன்னா பனை ஓலையை கொண்டாந்து சுற்றி அதை காதில் சொருகி வச்சுருவாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே நகை போடுறதுக்கு உண்டு இல்லை. ரொம்ப இங்கே வடித்து விழுந்திருந்தால் தான் அழகின்னு அர்த்தமா. அது எப்படிங்க காது அவ்வளோ பெருசு இருக்கும்? அது உயிர் காதை வந்து அறுத்து இந்த இடத்துல அறுத்து நீங்கள் இதில் இருக்காங்கல்ல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் நீங்கள் பாருங்கள். ஆமாம் ஆமாம். அந்த பிள்ளை அப்படி தான் இருக்குது. ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே. அது நம்ம இனம் தானே. அதே மாதிரி இங்கே அறுத்து இப்படி வச்சுருவாங்க. அதில் வசதி படைத்தவங்க வந்து இந்த குழை நகைகளை போடுவாங்க. வசதி இல்லாதவங்களுக்கு கிடையாது ஒன்றும். இதுக்கு இன்னொரு உதாரணம், ஒரு செய்தி சொல்கிறேன். நீண்ட காது இருந்து பார்த்து பழகி போன சகோதரன், அவனுக்கு பெண் அப்படின்னா இதுதான் வடிவம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இதுதான் பழக்கம். அன்றைக்கி அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளைக்காரன் வந்த ஒரு பாடு இந்த ஒடுக்கப்பட்ட இனங்கள் இருக்குது பாருங்கள், அந்த இனங்களில் ஏதும் இல்லாத பலருக்கு பிள்ளைகளுக்கு வந்து பெண் பிள்ளைகளை எடுத்து கொண்டு போய் படிக்க வச்சு பயிற்சி பள்ளிக்கூடம் கொடுத்து எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பணங்கள் சேர்த்து வச்சுருந்து திருமணம் பண்ணி கொடுத்தான். அப்போ மாப்பிள்ளை வேணும் இதுக்கு. அவங்க இனத்துக்குள்ளே போனால் மாப்பிள்ளை கிடைக்காது. ஒன்று சமயம் குறுக்கிடுது, இன்னொன்று அந்த தகுதி, இதுக்கேற்ற தகுதி வேணும்ல. இந்த பிள்ளை படிச்சிருக்கு, ஆமாம் ஆமாம், அதுக்கேற்ற தகுதி ஒரு ஆசிரியராவது வேணும் இல்லையா, அதுவும் இல்லை அங்கே. அப்படி இருந்து வந்தால் பார்த்துக்கிடலாம். அதுவும் தேடுறாங்க. தேடுற போது அப்போ அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இவங்க இந்த மாதிரி பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் மங்களம்னு இருக்கும். ஓகே, மங்களம்னு பேர் வச்சுருப்பாங்க. ஓகே. இப்போ அவருக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க இந்த ஒரு பொண்ணுக்கு. இங்கே பக்கத்தில் கேப்பன் ஹால்னு ஒன்று இருக்குது, மங்களபுரம்னு. அதில் ஒரு மாப்பிள்ளையை தேடுறாங்க. ஒரு இராணுவத்திலேருந்து ஒரு சகோதரர் எனக்கு பொண்ணு வேணும், எங்கள் இதில் படித்த பிள்ளைய இல்லை, வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கணும்னு கேட்டு வர்றாரு. அவர் பொண்ணு பார்க்குறதுக்காக ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. உட்காந்துருக்கு. இந்த பொண்ணு வருது, பார்க்குறாரு. பொண்ணு இப்படி பார்த்துட்டு அழுகிறாரு. என்னடா இது பொண்ணு பார்த்துட்டு அழுகிறாரு அப்படின்னு வெளியில் வந்து அப்படியே கண்ணை பார்த்துக்கிட்டா எந்திரிச்சு போயிட்டார். அப்பா கேட்குறாங்க, என்னங்க என்னன்னு. நாங்கள் பொண்ணுன்றீங்க, காதை காணோம். ஏன்னா நீண்ட காது இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்து வந்திருக்காரு.
இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா காதை அறுத்து கம்பல் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இளைஞனுடைய சிந்தனை அழகு எதுவாக இருந்தது, இன்றைக்கி அழகு எதுவாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி அந்த சிலப்பதிகாரத்தில் இருந்த கண்ணகி இன்றைக்கி வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இவன் கண்ணீர் பிடிச்சி இதையா அழகுன்னு சொன்னீங்க அப்படின்னு அந்த கண்ணைக்கே கோலம் விட்டு போயிட்டாரு. சிரமமாக இருக்கும். ஆமாம். பல தலைப்புகளில் போய் நீங்கள் பேசியிருக்கீங்க, நீங்கள் பல இடங்களில் பேசியிருக்கீங்க. எங்கேயாவது உங்களுக்கு நீங்கள் போய் பேசும்பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியான இடம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் பேசின, நீங்கள் பல வெளிநாடுகளில் போய் பேசியிருக்கீங்க, எங்கேயாவது பட்டிமன்றத்தை ரொம்ப கொண்டாடினாங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப மனசில் விட்டு அகலாது, நான் பேசின 7000 பட்டிமன்றங்களில் இது எனக்கு மறக்க முடியாத பட்டிமன்றம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினைவு இருக்கா உங்களுக்கு? எனக்கு மறக்க முடியாத பட்டிமன்றம்ன்றது தாயார் தாரமாக தான். கணவனா மனைவியும் ரொம்ப பெருசாக எடுக்கப்பட்டது. தாயார் தாரம் வந்த பாடு அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லிடுறேன். நான் 60களிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். 61 வெளியில் வர பட்டிமன்றத்துக்கு வரலாம். 60 நான் ஆசிரியனா பள்ளிகளில் இறந்து பேசுகிறது. 72 வரைக்கும் குன்னக்குடி சாமிகளோடு நான் போயிருக்கேன். கூட்டம் வந்ததுன்னு சொன்னால் பெருங்கூட்டம் வரும், பெண்கள் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரியுது தானே கேட்க முடியும். இப்போ நம்ம பையன் 12 வரைக்கும் படிக்கிறான், 10, 11, அதுக்கு பாடு கல்லூரிக்கு வர்றான். அங்கே வந்து அவன் அகமும் புறமும் நடத்துகிறான். அவன் சொல்கிறான், கொல்றான் நம்மளை போட்டு. அப்படி தான் நினைக்க. அவனுக்கு அறிந்ததை தான் சொல்கிறான், கொஞ்சம் விரிவாக சொல்கிறான். விரிவான வகுப்பு தானே, அப்படி கொல்றான்றான். அப்படின்னா அறிந்தவனுக்கே இப்படி இருக்கும்னா ஏதும் அறியாதவர்களிடத்தில் போய் சொன்னால் எப்படி இருக்கும்? அதை நான் அனுபவித்தேன். 60களிலேருந்து போய் பேசுகிறேன் பாருங்கள். பேசுனா பெரும் கூட்டம் வரும். அப்போ பெரிய கூட்டம்னா அரசியல்வாதிகளிடத்தில் தோற்று போயிட்டான். அதுவும் 67களுக்கு பிறகு பிரம்மாண்டமான கூட்டம் வந்தது. ஏன்னா 67 வரைக்கும் அந்த கூட்டத்தை சம்பாதிச்சு கொடுத்தவங்க திராவிட இயக்கங்கள். 67 ஆட்சிக்கு வந்தாங்க பாருங்கள். 47 காங்கிரஸ் பேரியக்கம் வந்த உடனே அது போட்டு வச்சுருந்த கனவுகள் கற்பனைகள் கலைஞ்சு போச்சு. அவன் கலைக்கிறானும் கலைக்கலையே அவனை இம்சை பண்ணி பொதுவுடைமை ஆட்களும் திராவிட இயக்கமும் அவனை இம்சை பண்ணி குடுறாங்கிட்டன்னு இவங்க வாங்கிட்டாங்க. வாங்கின ஒருபாடு 67 இவங்க வந்த உடனேயே இவங்களுடைய கனவு கற்பனை கலைஞ்சிருச்சு. அதனால் அந்த கூட்டம் என்ன செஞ்சுன்னு சொன்னால் அரசியல் கூட்டங்களுக்கு போகாமல் இலக்கிய கூட்டங்களுக்கு சரிஞ்சால் அதுவுமே ஒரு 70 வரைக்கும் தான் வந்துச்சு. ஏன்னா வந்து அவனுக்கு விளங்கலை. அது மட்டும் இல்லை, இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா சமயவாதிகள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஏன்னா அவங்க தொன்மையத்தை வச்சுருக்காங்க, இதெல்லாம் நடந்தது அப்படின்னு வச்சுருக்காங்க பாத்திரங்களை. ஆனால் நாங்கள் போய் என்ன செய்கிறோம்னா அந்த பாத்திரங்களை இலக்கிய விமர்சனம் பண்ணுறோம். இலக்கிய விமர்சனம் வேறு, சமய நம்பிக்கையை புகுத்துறது வேறு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா 2 எதிர்ப்பாளர்கள் வந்தாங்க. அந்த 2 எதிர்ப்பாளர்கள், ஒன்று சமய எதிர்ப்பாளர்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது என்ன இஸ்லாமியர்கள் வந்து பேசுகிறான், இவன் என்ன கிறிஸ்தவன் வந்து பேசுகிறான், இவன் யார் இதை பற்றி பேசுகிறதுக்கு? அப்படி ஒரு நெருக்கடி வந்து சேர்ந்துச்சு. இன்னொரு சிக்கல் என்ன வந்து சேர்ந்துச்சுன்னு சொன்னால், இந்த வந்து பட்டிமன்றத்துக்கு வர்றாங்க. இப்போ நான் போய் பட்டிமன்றம் பேசுகிறேன். ஏன்னா ஊருக்குள்ளே எனக்கு நல்ல பேர் இல்லை. நான் போய் பேச போகும்போது கீழே எனக்கு எதிரி ஏன் ஊருக்காரன் இருக்கான். அவன் என்ன செய்யறான், இவன்லாம் யோக்கிய நாயா, இவன் வந்து என்னையா பேச நம்ம கேட்க அவன் அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு என்ன ஆசைனா நான் பேசியே ஆகணும். நம்ம ஊர் கூட்டம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நான் பேசணும்னு ஆசைப்படுவேன்ல. ஊருக்குள்ளே நீ விரும்பலை. ஆக இந்த 2-3 எதிர்ப்புகளால் பட்டிமன்றங்களுக்கு எதிர்ப்பு வர ஆரம்பித்தது. இன்னொரு பெரிய நெருக்கடி என்ன வந்ததுன்னா, அதுவரை பிரவசனங்கள் பண்ணாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஏதோ ஒரு கூட்டம் இருந்தது. இப்போ 70-72களுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா பட்டிமன்றங்களுக்கு கூட்டம் தர ஆரம்பிச்சது. சமய பிரசங்களுக்கு இல்லை. ஆமாம், கதா காலட்சேபம் இல்லை, கூட்டம் இல்லை. ஒரு கோவிலில் வந்து இதாக நடந்ததுன்னு சொன்னால் பட்டிமன்றத்துக்கு தீவிர கூட்டம் பிரமாண்டம் அது. அதனால் என்ன ஆயிடுச்சு, காஞ்சி பெரியவருக்கு எழுதி போட்டு பட்டிமன்றங்களை தடை செய்யணும்
அப்படின்னு நெருக்கடி வந்துருச்சு. ஓ. இதை பற்றி முதல்ல ஒரு பத்திரிகை தெற்கே இருந்து வந்த ஒரு பத்திரிக்கை, பேர் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன், இந்த பத்திரிக்கை முதல்ல பக்கமான ஞாயிற்றுக்கிழமைகளில் பட்டிமன்றத்துக்கு எதிராக எழுத ஆரம்பித்தது. அதில் தோற்றுப்போன பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் அதை எழுதி ஆமாம் தேவையில்லை, எல்லாம் தோற்று போனவங்க, எனக்கு தெரியும் அவங்கள போகிறான். நான் சில ஆட்களை பற்றி இதெல்லாம் வச்சுருக்கேன். அது போனால் அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று. அதே நேரத்தில் காஞ்சிபுரத்தை போய் சொன்ன உடனே ஜெயலலிதா அம்மா பேர் இல்லை, நம்முடைய அறநிலை அரங்காவல் இருக்கிற துறை இருக்காருங்க, அவங்களுக்கு கடிதம் போயிடுச்சு, பட்டிமன்றம் எந்த கோயிலையும் நடத்தக்கூடாது. ஒரு முறையில் 2 முறை தீர்மானம் போட்டிருக்காங்க. அதனால் கோவிலுக்குள்ளே பட்டிமன்றம் நடத்தக்கூடாது. பட்டிமன்றம்ன்றதில் என்ன பிடிச்சி நடத்தலாம்னா பேச்சரங்கம் அவனு நாங்கள் பட்டிமன்றம் நடத்திடுவோம். சில கோயிலுக்குள்ளே நடக்கிற பட்டிமன்றம் தான், ஆனால் பேச்சரங்கம் போட்டுக்கிறோம். நோட்டீஸில் பேச்சரங்கம் இருக்கும். இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா 72 வரைக்கும் பெண்கள் வரமாட்டாங்க. ஆண்களுக்கே விளங்காத விஷயம் பெண்களுக்கு எப்படி வரையும். குன்றக்குடி சாமியினுடைய கூட்டத்துக்கு வந்து தான் கொஞ்சம் பெண்கள் வருவாங்க. ஒரு 4-5 பேர் முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெண்கள் கூட்டம் இருக்காது. அங்கேயும் வித்து சமயத்துக்கு போகும். இவங்க பிராமண சகோதரர் நிறைய போவாங்க பெண்கள், இங்கே வராது. ஆச்சா, இப்போ பெண்களை இங்கே வர வைக்கிறது என்ன? அது மட்டும் இல்லை, 72க்குள்ளே இது பட்டிமன்றம் தன்னுடைய சுவையை இழந்துருச்சு. இழந்து கூட்டம் மெதுவாக குறைய ஆரம்பிச்சிருச்சு, பட்டிமன்றங்களும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன செய்யறது, தலைப்பு ஒன்றும் வழியை காணோம். மக்கள்கிட்ட எப்படி போகிறது? கம்பெனி எடுத்துகிட்டு போனாலும் கேட்க மாட்டேங்கான். அதில் இன்னொரு நெருக்கடி வந்தது. அதாவது என்னென்னா, தம்பியருள் சிறந்தவன் பரதனா கும்பகர்ணனா அப்படின்னு தலை போடுவான். இலக்கியம் முதல்ல இதை அவங்க கும்பகர்ணனோட பரதன் பேசுவதை இழைக்கிறத ஒத்துக்கிறாத சமயவாதிகள் ஒத்துக்கிறது இல்லை, ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஒன்று. 2வது, பரதனும் கும்பகர்ணன் வரும்போது கும்பகர்ணன் சும்மா மலையாக நிற்பான், இமயமாக நிற்பான். அவன் கிட்ட நெருங்கக்கூட முடியாது இலக்கிய விமர்சனத்தில். இவங்க சும்மா தவம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். இப்போ அவனுக்கு தீர்ப்பு சொன்ன உடனே இன்னும் அது பரதன் அவதாரம், இவன் அரக்கன், இந்த அநியாயம் பண்ணுறான், இவங்க இதுக்கு தேவையா பட்டிமன்றம்? இது ஒரு நெருடல் இருக்கு. அப்புறம் அதுக்கு பிற்பாடு வந்து இன்னொரு நெருக்கடி என்ன வந்துச்சுன்னு சொன்னால், நான் போகிறேன் பேசியிருப்பேன் அவரோட. அப்போ நான் பேச்சாளன் தான். இப்போ நீங்கள் மேலிருந்தும் மேலெல்லாருங்கிற உடைக்கிறீங்க. திருக்குறள்ல இருந்து வரும்போது பரதன் கும்பகர்ணன் வைக்கும்போது மேலிருந்தும் மேலெல்லாரும் எது சொல்லணுமோ அதன்னு சொல்லணும். அது திருவள்ளுவர் அவர் சரியாக சொல்கிறாருல்ல. கும்பகர்ணன் வந்துட்டானா, இப்போ என்ன செய்யணும், கும்பகர்ணன் பேசியிருக்கேன் ஒரு இடத்துல, அடிச்சு போய் ஆச்சா அப்படின்னு பேசியிருக்கேன். பம்புக்கு என்ன செய்வாங்கன்னா, இப்போ இந்த ஏரியாவில் நான் பேசிட்டேன், நீங்கள் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி, 3-4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல ஒரு கோயில் நடக்கும். அங்கேருந்து வருவான் ஆள், தமிழ் வாத்தியார் வேணும்னே செய்வான். ஐயா, நீங்கள் அங்கே கும்பகர்ணன் பேசுனது பிரமாதமாக இருந்துச்சு, நல்லா கேட்டோம், ஆனால் இங்கே நீங்கள் பரதனை தான் பேசணும். ஓ, அப்படியா? ஒத்துக்க மாட்டாங்கப்பா ஜனங்கள்னா. இல்லை, கேட்கணும் ஆசைப்படுறாங்க, அங்கே இருக்கவங்க கேட்கணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி பேச போகிறேன். போனால் என்ன செஞ்சானா, இப்படி உட்காந்து நான் கூட்டான். அப்படி பார்த்தாலே இப்படி எந்திரிச்சான். என்னை இப்படி பார்த்த உடனே, சி அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு, என்ன செய்வீங்க? துண்ட உதறி அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு, மனுஷனடா நீ. ஒரு 4-5 பேர் போயிட்டான். இப்படி ஒரு நெருக்கடி வரும். இதையெல்லாம் சமாளிச்சிருக்கோங்க. இது ஒரு புறம். இப்போ கூட்டம் கலைஞ்சிருச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆசிரியர், அவர் பட்டிமன்றத்துக்கு எதிரி, காலாகாலமாக எதிரி.
பலர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் கையில் ஒரு கோவில் வந்து சேர்ந்துருச்சு. அந்த கோவிலுக்காரங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஐயா பட்டிமன்றம் போடணும் அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சாதாரண மக்கள் பூரா அந்த ஆலை தொழிலாளிகள் இதான நேரத்துக்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தவங்களை சிக்க வச்சு போடணும் அப்படின்னு நேரடியாக வந்தார் என்கிட்ட. அப்போ நான் அந்த வீட்டில் இருக்கேன். நேரம் வந்து ஐயா அவங்கள பார்க்கணுன்னாரு. என்னடா இவருக்கு என்ன பிடிக்காதவருக்கு அம்மா இப்போ வந்திருக்காரு, என்ன செய்யறது, ஐயா அங்கே உட்காருங்க என்ன ஐயா இல்லை ஒரு உதவி செய்யணும். நான் சொல்லுங்கய்யா அப்படின்னேன். பக்கத்தில் அவன் கோயில் ஆரங்க இருக்காங்க, படிப்பு இல்லாத ஆட்கள் எல்லாரும், அவங்க என்னமோ குடும்பத்தை பேணி காத்து பெருமைப்படுத்துறது வந்து கணவனா மனைவியான்னு கேட்குறாங்க. அது அந்த மாதிரி தலை போடணும். நாங்கள் அப்படி சொல்கிறீங்க? அவர்கிட்ட சொன்னனே தவிர என் நெஞ்சு நிறைய மகிழ்ச்சி. எனக்கு ஒரு நம்பிக்கை, மதுரை மீனாட்சி கண்ணு திறந்துட்டாடா, அப்போ சரியாகி போச்சு, ஏதோ நடக்க போகுது, இதுதான் மக்களுக்கு போய் சேர வேண்டியது அப்படின்னு என் மனசில் நினச்சேன். இவர் ஒத்துக்கிட்டார், நான் ஒத்துக்கிட்டேன், போயிட்டார். போனோடனே என்னுடைய அணி 3 பேர் 6 பேர், 3 பெண்ணு 3 ஆண் அப்படின்னு போட்டு தலை போட்டுட்டேன். போட்டால் அந்த ஆட்கள்லாம் பேச்சாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வர்றாங்க. அவங்க பெரிய பேச்சாளர்கள், காந்திமதி அம்மா, சொல்வடங்கு பெருமாள், சக்தி பெருமாள், இவங்க எல்லாம். அவங்க நேரம் இங்கே வந்ததும் எங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு, எனக்கு என்ன பக்கம் தானே, இங்கே வந்துட்டு ஒரு காப்பி தண்ணியை குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, ஆமாம் இந்த தலைப்பை நீங்கள் எப்படி வாங்கினீங்க? நாங்கள் இவங்க இல்லைங்க, இது இந்த பக்கம் ஏழை மக்கள், சாதாரண மக்கள், அவங்களுக்கு போய் சேரணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு, உங்கள் மரியாதைக்காக தான் வந்தோம். இன்னொரு தடவை இந்த தலைப்பை நீங்கள் போட்டீங்க வாங்கினீங்க, நாங்கள் வரமாட்டோம். என்ன எங்கள் என்னென்ன தலைப்புகள் பேசிய நாவல் என்னத்தையா பேசுகிறது? இது தலைப்பா? இது எதை பேச முடியும், என்ன பேச முடியும்? அப்படியே நிற்கிறாங்க அவங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை, நான் வாங்கிட்டேன், அதனால் போயிடுவோம் அப்படின்னு. சரி அப்படின்னு இங்கேருந்து நான் நடந்து தான் போகிறோம். போய் அந்த தெருவுக்குள்ளே திரும்புகிறோம். தெருவு அடைச்சி கூட்டம் உட்காந்துருக்கு. முதல்ல அது கூட்டம் பழையபடி வந்திருக்கடான்னு அவனு, பழையபடி கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் சின்ன தெரு தானே அப்படின்னாங்க. இன்னும் கிட்ட போய் பார்த்தா அதில் கால்வாசி பெண்கள் கூட்டம். அப்போ தான் அந்த பெண்கள் சொல்கிறாங்க, என்ன இது பெண்கள் இவ்வளவு அதிகமாக வந்திருக்காங்க, என்ன விஷயம்னா அதுதான் முதல் பெண்கள் வந்து அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி. மேடைக்கு போன பாடு வழக்கமாக நாங்கள் சங்க இலக்கியத்திலேருந்து திருக்குறள்லேருந்து அது வாக்கும் இது வாக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போய் சேரலைங்க, ஏன்னா சாதாரண கூட்டம் அது. அப்படியே உட்காந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு கேட்குது. இந்த ட்ரெயினில் நிறைய நேரம் இந்த காய்கறிகள் எழுதிவிட்டு வராங்களே அந்த மாதிரி சில நேரம் பின்னிக்கிட்டே உட்காந்து கேட்குது. திருப்பி சொல்லணும், என்ன செய்கிறது? ஆனால் அதில் என்கிட்ட ஒரு கவுன்சிலர், அவர் பட்டிமன்றத்து நிலைமை இப்படி ஆகிப்போச்சா அப்படின்னு மேடையில் கேள்வி விட்டார். இதெல்லாம் வச்சுட்டு கடைசியாக தீர்ப்பில்லைங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசினேன். ஏன்னா எங்கள் அம்மா என் நினைவில் இருந்தது, எங்கள் குடும்பத்தை எப்படி நடத்துச்சுன்னு. எங்கள் ஐயாவை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாவை இந்த பக்கம், ஏன்னா இந்த ஏரியா பூரா அந்த மாதிரியான தொழிலாளிகள் தான். அதனால் வச்சுக்கிட்டு ஒரு 2 நாடோடி பாட்டெல்லாம் எடுத்தேன், நாட்டு பாட்டு. அறியாத ஊரிலும் தெரியாமல் வாக்கப்பட்டேன், அடியாதிக பிடியாதிக விடிய காலம் ஓடி போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு பாடுறான். ஒரு பாட்டு அதுக்கு ஒரு கதை சொல்லி, இந்த ஆலை தொழிலாளிகள் என்னென்ன செய்வாங்க, என்ன வரன்ற கதைகளெல்லாம் சொல்லி இந்த பாட்டை தூக்கி போடுறேன். தூக்கி போட்டு இவன் அடிக்கிறான் அப்படின்றத என்ன காரணமாக குடிச்சிட்டு வந்திருக்கிறான். குடிச்சிட்டு வந்து இரவு பொழுது அவளை அடிக்கிறான்.
அவள் கேட்குறா, பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு வந்து இப்படி அடிக்கிறியே அப்படின்னு கேட்குறா அந்த பொண்ணு. இவன் என்ன சொல்கிறான், விடிய காலையில் நீ வீட்டில் இருந்த உன்னைய கொன்னே விடுவேன், உங்கள் அப்பா வீட்டுக்கு ஓடி போயிருந்தான். அப்போ தான் அந்த பாடங்க அறியாத ஊர்லேயும் தெரியாமல் வாக்கப்பட்டேன், அடியாதிக புடியாதிக விடிய காலம் ஓடி போகிறேன் அப்படின்றவா வீட்டுக்கு போனால் திரும்ப எங்கே போகிறது? அது அவள் வீடு இல்லை, இவள் வீடு இங்கேயில் இருக்குது. அதனால் அவள் போகும்போதே சொல்கிறா, பக்கத்தில் விடிய காலில் உழுதுகிட்டு இருக்காங்க ஆட்கள். அந்த ஆட்களை பார்த்தோன்னே பாட ஆரம்பிக்கிற, ஒத்தை பனையோரம் உழுகிற நியாயன்மாரே கத்திக்கிட்டே போகிறேன்னு என் கடமைக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்றத இந்த பாட்டை நான் உருக்கமாக சொல்லி இப்படி திரும்பி பார்க்குறேன். மேடையில் எங்கள் பெண்கள் அழுகிறாங்க, கீழே பெண்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச உடனே கூட்டம் வந்துருச்சு, அந்த இடத்துக்கு வரணும் இந்த இடத்துக்கு வரணும்னு இந்த நாடகத்தை புக் பண்ணுவாங்கல்ல. யார் வர முடியாதுன்னு சொன்னாங்களோ, குறிப்பாக அதில் காந்திபதி அம்மா, ஐயா இதுதாயா பட்டிமன்றம், இதைத்தாயா போடணும்ட்டாங்க. அது வந்து எனக்கு தெரிய ஒரு 600 பட்டிமன்றம் போட்டிருப்போம் குறைஞ்சது. அதுவும் ஆமாம், இது கணவனா மனைவியா? கணவனா மனைவியா? ஆமாம், அதுவும் சரி, தாயாதாரமும் சரி, ரெண்டுமே. கேசட்டும் அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர். நல்லா ரொம்ப ஆமாம், கேசட் பண்ணுறது ரொம்ப பாப்புலர். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது 40 வருஷத்துக்கு முன்னாலே கேட்டிருக்கேன் அந்த கேசட். அந்த சான்றோன் என கேட்ட தாய் அப்படி அதெல்லாம் சொல்லுவாங்க. கெட்ட தாய் கிடையாது, கேட்ட தாய் உண்டு அப்படின்னு அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமாம், எல்லாத்தையும் திருக்குறளை கொண்டு வந்து இணைச்சிருவீங்க அதில் எல்லாத்தையும். ஆமாம், குறள் அதான் நமக்கு வையம். நமக்கு தமிழ் வேதம்னு சொன்னால் அதுதானே.